தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/4/2015 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 3:14 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை என்று போட்டிருக்கும். இன்று காரைக்கால் அம்மையாரை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும், புதிய திருப்பங்கள் ஏற்படும். பொதுவாகவே சிவாலயத்திற்குள் செல்கின்ற பொழுது 4 சிலை இருக்கும், அதை வழிபாடு செய்ய வேண்டும். நந்தியை வழிபட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த 4 வழிபாடு செய்ய வேண்டும். சில ஆலயங்களிலே 63 என்று இருக்கும், அந்த 63 வழிபாடு செய்ய வேண்டும். சில இடங்களிலே தொகையடியார்களையும் சேர்த்து 72 வைத்திருப்பார்கள். அவற்றை நாம் வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது. அதிலே ஒன்றுதான் இந்த காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் எப்படி இருப்பார் என்றால், எல்லா நாயன்மார்களும் நின்று கொண்டு இருப்பார்கள். ஆனால் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பார். காரணம், அவர் தலையாலேயே நடந்து சென்று சிவனை தரிசித்த பொழுது சிவனே அம்மையும் அப்பனும் இல்லாத அந்த சிவபெருமான் அம்மையே என்று கூப்பிட்டது காரைக்கால் அம்மையாரைத்தான். ஆகையினாலே இறைவனே தாயாக வர்ணித்து கூப்பிட்டதனாலே இந்த காரைக்கால் அம்மையாரை வணங்கினால் நாம் இறைவனுடைய திருவுருளை முழுமையாக பெற முடியும். அவருக்கு மாங்கனி திருவிழா என்று அந்த ஆலயங்களிலே நடத்துவார்கள். பொதுவாகவே இறைவனுக்கும் கனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. விநாயகப் பெருமான் இந்த உலகை சுற்றி வருவதாக சொல்லி பெற்றோரை சுற்றி வந்து மாங்கனி பெற்றுக்கொண்டார். முருகப்பெருமானும் அவையிடம் விளையாடிய பொழுது சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று சொல்லி நாவற்கனியை மேற்கொண்டார். அதே நேரத்திலே மாங்கனியை கொண்டது யார் என்று சொன்னால் இந்த காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையிலே மாங்கனி திருவிழா நடந்தது. காரணம், காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்தது. அவருடைய கணவர் ஒரு மாங்கனியை கொடுத்து, இதை நீ வீட்டிலே வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்து அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் வருவதற்குள் ஒரு சிவனடியாருக்கு அதை கொடுத்து விட்டார். மீண்டும் கணவன் வந்த பொழுது மாங்கனி வேண்டும் என்ற பொழுது இவர் இறைவனிடம் போய் கேட்டார். ஒரு கனி வந்தது. இந்த கனி நான் தந்ததை காட்டிலும் சுவையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சந்தேகப்பட்டார். மீண்டும் இது கடவுள்தான் தந்தது என்று அம்மையார் சொன்னவுடனே, நான் நம்பவில்லை, எங்கே மறுபடியும் ஒரு கனியை கொண்டு வா என்றார். பூஜை அறைக்குள் சென்று காரைக்கால் அம்மையார் வழிபட்டார். அந்த புனிதவதி வழிபட்ட போது மற்றொரு கனி வந்தது. அந்த கணவன் பயந்து விட்டார். உடனே இவரை அம்மையாராக நினைத்து வழிபட ஆரம்பித்து விட்டாராம். இப்படியெல்லாம் ஒரு திருவிளையாடல் நடந்த ஒரு அம்மையார் வாழ்க்கையில் நடந்த குரு பூஜை இன்றைக்கு நடைபெறுகின்றது. இந்த காரைக்கால் அம்மையாரை நீங்கள் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் நீங்கள் அங்கே செல்கின்ற பொழுது 63 வழிபட்டால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதைத்தான் குரு பூஜை என்று நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய குரு பூஜையிலே நாம் கொண்டாடுகின்ற பொழுது குருவருள் மூலமாக நமக்கு திருவருள் கிடைக்கும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நீங்கள் சிவாலயத்துக்கு செல்லுங்கள், 63 வழிபாடு செய்யுங்கள். அதில் அமர்ந்த நிலையில் இருக்கின்ற காரைக்கால் அம்மையாரை தொழுது உங்கள் கனவுகளையெல்லாம் நீங்கள் நனவாக்கிக் கொள்ளுங்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் நாள். அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூட பிறந்தவர்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிந்து நலம் காணுகின்ற நாள். நண்பகலுக்கு மேல் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பாக பிரிவினர்களும் சுமூகமாக முடியலாம். பயணங்களால் பலன் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணுகின்ற நாள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தொழிலிலே கூடுதலாகவே இருக்கும். நண்பர்கள் கூட நல்ல காரியங்களை செய்து முடித்து கொடுப்பார்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கின்ற நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுப விரயம் ஏற்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, எதிர்காலம் பற்றி இதயத்தில் பயம் கொள்ளுகின்ற நாள். இன்றைக்கு ஒரு மனப்பயம் உங்களை கவலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். உங்கள் ராசிநாதன் சூரியனோடு கேது இணைந்திருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பயத்தை போக்கிக் கொள்ள ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணுகின்ற நாள் இந்த நாள். நாட்டுப்பற்றி மிக்கவர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை, சொந்தங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று அகலும். துலாம் ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றப் போகின்றீர்கள்.
கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்க நினைத்தவர்களுக்கு கூட அது கைகூடலாம். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கப் போகின்றீர்கள். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க பலன்கள் வந்து சேரப்போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, கேட்டபடியே இலாகா மாற்றங்கள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்கின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் அளவோடு பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. மாற்று கருத்துரையோர் எண்ணிக்கை கூடுதலாகவே இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விழிப்புணர்ச்சி தேவை. விரயங்கள் கூடலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். பத்திரப்பதிவிலே சில தடைகளும் ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதுதான் நல்லது. குழந்தைகளால் தொல்லைகள் உண்டு. இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். வாகன பழுது செலவுகளால் அவதிப்பட நேரிடலாம். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை மாற்றி அமைக்கப் போகிறீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஓய்வு நேரத்திலும் உழைக்க முன்வருகின்ற நாள். இன்றைக்கு உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைகளுக்காக எடுத்த முயற்சி கைகூடும். அது மட்டுமல்ல, புதிய தொழிற்தொடங்கும் வாய்ப்புகளை கூட ஒரு சிலர் உபயோகப்படுத்திக் கொள்ள முன்வருவார்கள். வங்கிகளின் மூலமாகவும் வள்ளல்களின் மூலமாகவும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். குமுறும் நெஞ்சம் அமைதி அடைய கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். நெருக்கடிகள் மேலோங்கும். பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிட்டதே என்று கவலைப்படுவீர்கள். எதையும் யோசித்து செய்தால் யோகம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.